ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நடுவில் ஒரு 2-3 நாள் வந்து ஹெவி ஒர்க்கு, அதனால் வீடியோஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்குமே என்ன பண்ண முடியல, அப்டேட் பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் டிலே. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி டெஸ்ட்டுக்குமே என்ன பண்ணியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1 to 8 இதுதான் நமக்கான போர்ஷனு. ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேணால் தனியாக அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமும் நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஷின் தான். இதில் டபுள் மார்க் பண்ணியிருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டபுள் மார்க்கில் எந்தெந்த கொஷின் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணீங்க, நல்லா மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21, 24, 26, 27 இதில் 21, 26, 27 இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் டல் ஆவரேஜாக படிப்பேன் அப்படின்னா இந்த 3 கொஷினை நல்லா என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ப்ளஸ் வந்து காலாண்டு அரையாண்டில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், எக்ஸ்பெக்டட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்பெக்டட் கொஷின் அதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி ரெட்டில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. ஸோ இதில் 28, 29 3 மார்க்ஸில், அதுக்கடுத்து 30, 32, 34 இதில் இந்த 30யும் 32வும் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க, ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த 35, 38 ஸோ இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதனால் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 21, 22, 24, 25, 26 இதில் 21 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதேமாதிரி 25 ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துங்க. அதுக்கடுத்து ஜிஎன்பி, என்என்பி இதுவும் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இந்த 3 கொஷின் என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸில் 28, 29, 30, 32, 34 இதில் இந்த 28ம் 30யும் ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 36, 38 இதில் 36 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ் நடந்த குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர்ஸ் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ கொஷின் பிடிஎஃப் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 2 மார்க்ஸில் 23, 25, 26, 27 இதில் வந்து 25யும் 26ம் ரொம்ப முக்கியம், அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் வந்தீங்க அப்படின்னா 30, 32, 33 இதில் இந்த 30, 32, 3 ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கீன்சன் கோட்பாடெலாம் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. கம்பல்சரி இது எல்லாமே அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 35, 36, 37 5 மார்க்ஸில் இதில் 35 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்டரியாக பார்த்தீங்கன்னா இந்த செயின் அங்காடி ஃபஸ்ட்டு 35 பார்த்துருங்க, அதுக்கடுத்து செகண்டரியாக இந்த 36 வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th லெசனு. ஸோ 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் 21, 24, 25, 28, 29 நல்லா பார்த்துருங்க. இதில் இந்த 25, 28, 29 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக கம்பல்சரியிலுமே இது என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. முடுக்கி பெருக்கி மாற்றி மாற்றி அதிகமாக முடுக்கி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்கில் சாரி 31, 32, 33, 34, 35 இதில் 33வது கொஷின் ரொம்ப முக்கியம், பார்த்துருங்க. அதேமாதிரி 35 ரொம்ப முக்கியம். அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ரெட்டில் இருக்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது 36, 37, 39, 40 இதில் 39ம் 37ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேங்க, பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th லெசனு. ஸோ 5th லெசன் வரும்போது 2 மார்க்ஸு 21, 24, 26, 27 இதில் 21 அதுக்கடுத்து 26 இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் வந்தீங்க அப்படின்னா 30, 31, 32, 33, 34 இதில் 30வது கொஸ்டின் 32 ரொம்ப முக்கியம். சரிங்களா, அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 5 மார்க்ஸ் வரும்போது 35, 38 ஸோ இது ரெண்டுமே 5 மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இதில் அதிகமாக 35 கேட்டிருக்காங்க, அதேமாதிரி 38ம் கேட்டிருக்காங்க, ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 வந்து எடுத்து வச்சுங்க. 6ல் 21, 22, 23, 24, 27 இதில் இந்த 24, 22 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 கொஸ்டின் என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் 29, 31, 32, 33, 34 இதில் 31, 32 இந்த 2 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க.
அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப இந்த 36, 37, 38 இதில் 36, 37 சரிங்களா, ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் ரெண்டுமே என்ன பண்ண வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் இங்கே வந்து 2 மார்க்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 22, 26, 27. ஸோ இந்த கொஷின் பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியம் இந்த 3 கொஷினும் சரிங்களா. இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதிகமாக அந்த 25 என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டது பார்த்தீங்கன்னா 22, 26, 27 இதுதான் சரிங்களா. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 29, 31, 33, 34 இதில் இந்த 31, 34 அதிகப்படியான எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 35, 38, 42 இதில் இந்த 35, 42 இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். அதை வந்து நல்லா என்ன பண்ணுறேங்க, படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக 8th லெசனு. அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும். இயர் கொஷினு ப்ளஸ் வந்து கண்டிப்பாக இந்த லெசன் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான சாப்டர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 22, 21, 24, 25, 27 இந்த 24ம் 21ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 28, 30, 31, 32, 33, 34 இதில் 31ம் 34 ரொம்ப முக்கியம். ஸோ கம்மியாக படிக்கணும் முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டு என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சுருங்க. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 36, 38 இதுலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான். இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி காமர்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இதற்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.